Hi guys, இப்போ நம்ம வந்து polymorphism பத்தி பார்க்க போறோம். Polymorphism அப்படினா என்னன்னா ஒரு மெத்தடுக்கு வந்து different implementations இருக்கும். அதுதான் வந்து polymorphism. இதுக்கும் abstract classக்கு என்ன difference அப்படினா parent classல at least ஒரு மெத்தட் ஆச்சு அதுல வந்து implementation இல்லாம இருக்கணும். வெறும் declaration மட்டும் இருக்கணும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. parent classல உள்ள எல்லா மெத்தடுமே கான்கிரீட்டா இருக்கலாம். Abstractionல parent classல at least ஒரு மெத்தட் implementation ஆகாம இருக்கணும். அது வந்துட்டு மத்த கிளாஸ்ல ஓவர்ரைட் ஆகும். ஆனா polymorphismல இதுலயும் implementation இருக்கலாம், சப் கிளாஸ்லயும் implementation இருக்கலாம். இப்போ இந்த டெமோல 4 கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னு கோர்ஸ், அது வந்து parent class and Java கோர்ஸ், Spring கோர்ஸும் சப் கிளாஸ், polydemo-ன்றது மெயின் கிளாஸ். இப்போ நான் வந்து parent classல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ஒரு sysout கொடுத்துக்கிறேன். இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படினா கோர்ஸ் கிளாஸ் அப்படின்றத கொடுக்க போறேன். இத நான் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். and then இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா சப் கிளாஸ்ல அதே மெத்தட பேஸ்ட் பண்ண போறேன். ஜாவா கோர்ஸ் ஒரு சப் கிளாஸா, சோ அதுக்குள்ள அதே மெத்தட பேஸ்ட் பண்ணிட்டு அத sysoutல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். and மெயினா ஓவர்ரைட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா parent class-ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணனும். அப்பதான் அதுல உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் ஓவர்ரைட் பண்ண முடியும். சோ நான் இதுல வந்து ஜாவா கோர்ஸ் எக்ஸ்டெண்ட்ஸ் கோர்ஸ்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மெத்தடை இன்னொரு சப் கிளாஸ்க்குள்ள பேஸ்ட் பண்ண போறோம். சைல்டு கிளாஸ் வந்துட்டு parent class-ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அதோட மெத்தடை யூஸ் பண்ண முடியும். அதனால வந்துட்டு இங்கேயும் எக்ஸ்டெண்ட்ஸ் கோர்ஸ்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்ப்ரிங் கோர்ஸ் கிளாஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். abstract classல வந்து parent classக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இதுல வந்து பண்ணலாம். சோ நான் வந்துட்டு course obj1 is equal to new course of அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ obj1.method அப்படின்றத கால் பண்ணிக்க போறேன். சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன் with reference to parent class. இப்போ course obj1 is equal to new java course of அப்படின்னு போடுறேன். obj1 வந்து 2 டைம் டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால எரர் காமிக்குது. சோ நான் இதை வந்து 2 ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ obj2.method அப்படின்னு நான் கால் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சப் கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கும் கிரியேட் பண்ணிப்போம். சேம் தான், கோர்ஸ் obj3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஸ்ப்ரிங் கோர்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து இன்னொரு சப் கிளாஸ். இப்போ obj3.method அப்படின்னு நான் வந்து கால் பண்ண போறேன். obj3.method. ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கால் பண்ணும்போது கோர்ஸ் கிளாஸ் அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். கோர்ஸ் கிளாஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், நமக்கு வந்து தெரியணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் லைன்ல மெத்தடை கால் பண்ணும்போது ஜாவா கோர்ஸ் கிளாஸ் அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, சப் கிளாஸ் இருக்கு. ஸோ அதோட அவுட்புட் தான் நமக்கு ஓவர் ரைட் ஆகி கிடைக்கும். ஸோ டிஃபால்ட்டா தேர்ட் இதுலயும் ஸ்ப்ரிங் கோர்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைடில் உள்ள சப் கிளாஸோட மெத்தட்ஸ் வந்து ஓவர் ரைட் ஆகுது. இப்போ ரன் பண்ணிக்கிறோம். ரன் பண்ணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைக்குதா? கோர்ஸ் கிளாஸ், ஜாவா கோர்ஸ் கிளாஸ், ஸ்ப்ரிங் கோர்ஸ் கிளாஸ். இதுதான் வந்து அவுட்புட். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது கோர்ஸ்ல உள்ளது கால் ஆகும். செகண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜாவா கோர்ஸ்ல உள்ளது கால் ஆகுது. தேர்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரைட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் கால் ஆகுது. இதுதான் வந்துட்டு ஒரே மெத்தட் நேம் தான், ஆனா அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டிஃபர் ஆகுது. இதுதான் வந்துட்டு polymorphism. ஒரு மெத்தட் takes more than one form. Thank you.